வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆண்டவரே. தகப்பனே, ஆகாமியத்தின் கூடாரத்தில் வாசம் பண்ணுகின்ற 1000 நாட்களை காட்டிலும் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருக்கிற ஒரு நாள் எவ்வளவு இன்பமானது என்று சொல்லி தாவீது சொல்லுகின்றானே, அதே போல் ஆண்டவரே தகப்பனே, எத்தனையோ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருந்தாலும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து அமர்ந்து உம்முடைய வார்த்தைக்காக காத்திருப்பது, உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பது அப்பா, அது 5 நிமிடமாக இருந்தாலும் அரை மணி நேரமாக இருந்தாலும் அது எத்தனை நன்மையும் இன்பமுமானது என்பதை கர்த்தாவே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் சுவாமி. எனவே தான் நாங்கள் உம்முடைய பாதத்திலே இந்த வேளையிலும் வந்து காத்திருக்கிறோம். ஆசீர்வதிக்கும் வார்த்தை உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. அன்றைக்கு பேதுரு சொன்னது போல, யாரிடத்தில் போவோம், வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது என்று சொன்னாரே. அப்படியாக தகப்பனே, இந்த காலகட்டத்திலே கர்த்தாவை இருள் சூழ்ந்த வேளையிலே மரண பள்ள தாக்கிலே தகப்பனே, நாங்கள் யாரிடத்தில் போவோம் சுவாமி, யாரிடத்தில் போவோம்? ஒளியாய் வழியாய் ஜீவனாய் இருப்பவர் நீர் அல்லவா. ஆகவே நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலும் எங்களுக்கு தேவையான மன்னாவை நீர்தாமே வானகத்தின் பல கனிகளை திறந்து எங்களை போஷிக்கும்படியாய் எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 84:5 வசனம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களோ பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களோ பாக்கியவான்கள். இன்றைக்கு உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசை தெரியுமா? நான் பாக்கியவானாக இருக்கணும், பாக்கியவதியாக இருக்கணும். உலகம் யாரை பாக்கியவான் பாக்கியவதின்னு சொல்லும் தெரியுமா? பெரிய பணக்காரர்களாக இருந்து நல்ல வசதியோடு இருந்தாங்கன்னா உடனே சொல்லுவாங்க அவங்க பெரிய பாக்கியவான், நிறைய பணம் இருக்குது, பணத்தை குறித்து கவலை, எதை வேணாலும் எப்போ வேணாலும் வாங்கலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன நல்ல அந்தஸ்தில் இருக்கிறாங்க, நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆள், எங்கே போனாலும் காரியத்தை சாதிச்சிருவாங்க, அவங்க பாக்கியவான். மற்றவர்களை பார்த்து சொல்லுவாங்க இவங்க பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல வேலையில் இருக்காங்க, எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்காங்க, கொடுத்து வச்சவங்க பாக்கியவான்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இவைகளெல்லாம் பாக்கியவானுக்கோ பாக்கியவதிக்கோ உள்ள அடையாளம் அல்ல. ஏனென்றால் இவைகளெல்லாம் தற்காலிகமானவை. இருந்தால் நன்றாக இருக்கும், இல்லை என்றால் அவை தலைகீழாய் மாறிவிடும். இன்னொரு காரியம், கொஞ்ச நாளைக்குத்தான் அவைகள் பாக்கியமுள்ளதுகளாக இருக்கும். அதற்கு பிறகு அது பழகிவிட்டால் அதில் ஒரு வெறுப்பு அல்லது அது நம்ம பழகி போன ஒரு காரியத்தை நினச்சோம்னு சொல்லுவாங்கள்ல, தேனாக இருந்தாலுமே அதை கொஞ்சமாக சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணி போடுவாய். தேன் தானே, அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அதே போல தான் உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஒரு எல்லை இருக்கின்றது. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்கிறது? யார் உண்மையிலேயே பாக்கியவான்கள் தெரியுமா? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும். கர்த்தரிடத்தில் பலன், என் பலன் அல்ல, சக்தியாலும் அல்ல, என்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி யார் கர்த்தரில் பலன் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும். இருதயத்தில் எப்பொழுதுமே நீதியான, நேர்மையான, செவ்வையான, உத்தமமான, அன்பான வழிகளை தியானித்து கொண்டிருக்கிறவர்களும் தான் பாக்கியவான்கள். இந்த 2 பேரும் தான் பாக்கியவான்.
யார் 2 பேரும்? கர்த்தரில் பலன் கொள்கிறவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து. வேதத்தில் பார்க்குறோம்ல, இருதயத்தில் மாசில்லாதவனாக இருந்தால் தான் கைகளில் சுத்தம் இருக்கும், வாயில் சுத்தம் இருக்கும், நினைவில் சுத்தம் இருக்கும். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்கள். என்ன காரணம் தெரியுமா? பின்னாடி சொல்லுது, ஏன் இவர்கள் பாக்கியவான்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்படுகின்ற நன்மை என்ன? 6வது வசனம் சொல்கிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். அவங்க போகிறது அழுகையின் பள்ளத்தாக்காக இருக்கும், ஆனால் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கையை அவங்க நீரூற்றாய் மாற்றி விடுவார்கள். நம்ம பார்க்க போகிறோம் சில உதாரணங்களை, எப்படி அந்த அழுகையின் பள்ளத்தாக்க அவங்க நீரூற்றாய் மாற்றிக்கொண்டார்கள். மரண இருளின் பள்ளத்தாக்காக இருக்கும், ஆனாலும் மரணத்துக்கு பயப்படுது. ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் அந்த இருளில் தேவனே வெளிச்சமாக வந்து விடுகின்றார். அவர்கள் பலத்தின் மேல், 7வது வசனம், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். யார் உண்மையில் பாக்கியவான் தெரியுமா? தேவ சந்நிதியில் காணப்படுகிறவர்கள். ஆக இந்த பாக்கியவான் யார்? பாக்கியவான் கர்த்தரில் பலன் கொள்கிறவன், இருதயத்திலே செம்மையானவைகளை நினைக்கிறவன். இவர்கள்தான் பாக்கியவான்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை அவர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வார்கள். அடுத்தது அவர்கள் தேவ சன்னதியிலே காணப்படுவார்கள். இந்த ஆசை உங்களுக்கு இருக்கா? இந்த ஆசை உங்களுக்கு இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது தேடுங்கள் என்று சொன்னாரே. இதுதான் ஆண்டவரே, உம்முடைய சந்நிதியில் நாங்கள் வரணும், நாங்கள் உண்மையில் பலப்படணும், நாங்கள் எங்கள் இருதயத்தில் உத்தமமாக நடக்கணும். இது இருந்தால் போதும் ஆண்டவரே, என்ன வந்தாலும் எது வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. காரணம், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என்ன அழகாக 23வது சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார் பாருங்கள். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், அது என்னை ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இதுதான் கர்த்தரிலே பலன் கொள்வது. தாவீது சொல்லலை, எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எனக்கு அந்த அனுபவம் இருக்குது இந்த அனுபவம் இருக்குது, இதை வச்சு நான் சாதித்து விடுவேன். அல்ல அல்ல, தேவனையே சார்ந்து கொண்டான், தேவனிலேயே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் இழப்பு வந்தாலும் அவன் தன்னை தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஆகவே தான் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவுபடாமல் மீட்டு கொண்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்றார். இந்த நாட்களில் நம்மை நாமே அதற்கு பழக்கி கொள்ள வேண்டும். நாமும் அநேக மரண பள்ளத்தாக்கிலே, இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கின்றோம், கண்ணீரின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கின்றோம். இழப்புகளுக்கு மத்தியில், வறுமைக்கு மத்தியில், கடன் பிரச்சனைக்கு மத்தியில், வியாதிக்கு மத்தியில் எல்லாம் போய் கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான இருளின் பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். யாரும் எல்லாரும் அப்படியே 100% ஒளியின் பாதையில் செல்கிறோம் என்று யாரும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரையிலும் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. அந்த உபத்திரவத்தின் வழியாகத்தான் நாம் கடந்து செல்ல வேண்டும். அதை நாம் எப்படி கடக்கிறோம் என்பது தான் முக்கியமே தவிர, ஆண்டவரை படிச்சுக்கொண்டா இதெல்லாம் ஒன்றுமே வராது. எல்லாம் வரும், எல்லாம் சிங்கம் வரும், கரடி வரும், கோலியாத் வருவான், எல்லாம் வரும். ஆனால் ஒன்றும் அவன் தாவீதை மேற்கொள்ள முடியாது. காரணம், அவன் கர்த்தரிலே பலன் கொண்டவனாக இருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனையை நீங்கள் யோசித்து பாருங்கள். குடும்பத்தில்னு இருந்தால் பல பிரச்சனை இருக்கும். கீழ்ப்படியாத பிள்ளைகள், அதுவும் இந்த காலகட்டத்திலே முரட்டாட்ட சுபாவம் உள்ள பிள்ளைகள் தான் இருக்கின்றார்கள். தாங்கள் நினைத்ததை சாதிப்பதற்கு அவர்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக தயாராக இருக்கிறார்கள். ஒரு சின்ன இழப்பையும் கூட, ஏமாற்றத்தையும் கூட தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த காலகட்டத்திலே பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பொறுப்பற்ற கணவன்மார், வெறும் கணவன்மாரை மட்டும் சொல்ல முடியாது, அநேக இடங்களிலே அதிக செலவழிக்கக்கூடிய மனைவிமார்கள் குடும்ப பொறுப்பற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கடனுக்கு மேல் கடன்,
அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன். இப்படியாக கடன் பிரச்சனையிலே சிக்கி கொண்டு இருப்பவர்கள் எத்தனை பேர்! இழப்புக்கு மேல் இழப்பு, வியாதி, கொடுமை, இப்படியாக இருந்து கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் உலகத்தில் சகஜந்தான்ப்பா, இதெல்லாம் சகஜம். உனக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொருத்தருக்கு இன்னொரு பிரச்சனை. உனக்கு கடன் பிரச்சனைனா அவனுக்கு வியாதி ஒரு பிரச்சனை. உனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கே குடும்பத்தில் பிரச்சனைனா இங்கே பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதது ஒரு பிரச்சனை. இப்படியாக இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் பிரியமான இதை நினைத்து நம்முடைய வாழ்நாளை வீணடிக்கக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கின்றார். அது என்ன? அவரில் பலன் கொள்ளுகின்றவன், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் அவன் பாக்கியவானாயிருப்பான். என்ன பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அதுக்கு சிறந்த உதாரணமாக எஸ்தர் ராஜாத்தியை நாம் எடுத்துக்கொள்வோம். எஸ்தர் ராஜாத்தி அகாஸ்வேரு மன்னனுக்கு மனைவியாக கொடுக்கப்படுகின்றாள். ஆனால் அங்கே ஆமான் என்று ஒருவன் இருக்கின்றான். எல்லா இடத்துலையும், எல்லா குடும்பத்திலையும், எல்லா தொழிலையும், வேலை ஸ்தலத்துலேயும், படிக்கிற இடத்துலையும், பல இடங்களையும் ஆமான் இருக்க தான் செய்வான். ஆனால் அந்த ஆமானை பார்த்து பயப்படாதீங்கன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஆமானை பார்த்து பயப்படாதீர்கள். அவர் ஆமான் இருந்தான். அவனுக்கு இந்த மொர்தெக்காய் மேலே அவனுக்கு ஒரு வெறுப்பு. ஏன்னா மற்றவங்க எல்லாரும் அவனை கனம் பண்ணுறாங்க, ஆனால் மொர்தெக்காய் அவனை வணங்குறது, தேவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கின்றான். ஆகவே அவங்களை பழி வாங்கும் நாளை பார்த்து கொண்டு இருந்து அவன் என்ன செய்து விட்டான்? அகாஸ்வேரு மன்னனுக்கு அவன் மீது ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை அவன் துஷ்பிரயோகம் பண்ணி அந்த யூத குலத்து ஜனங்களை முற்றிலுமாக அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அரசனிடத்தில் உத்தரவும் பெற்றுக்கொண்டு அது 127 நாடுகளுக்கும் அனுப்பிவிட்டான். ஒரு குறிப்பிட்ட நாளை வைத்துவிட்டு அந்த நாளிலே இந்த யூதர்கள் முழுவதும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தி மொர்தெக்காய் காதுக்கு வருகின்றது. உடனே அவர் என்ன செய்கின்றார்? எஸ்தர் ராஜாத்தியிடம் போய், இப்படியாக யூத குலம் அழிக்கப்பட்ட போகின்றது, இவ்வளோ பிரச்சனை, நாளை குறிச்சிட்டாங்க, நேரத்தை குறிச்சிட்டாங்க, இதில் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லை. ஆனால் என்ன, ஒன்றை கர்த்தர் எதற்காக இங்கே அவனுக்கு மனைவியாக கொடுத்துருக்கிறாருன்னா, ஒருவேளை இந்த மாதிரி காலகட்டத்தில் நீ பிரயோஜனமாக இருப்ப என்பதற்காகத்தான் இருக்கும். அதனால் நீ உடனே போய் என்ன செய்ய, ராஜாக்கிட்ட சொல்லி அதை எப்படியாவது கேன்சல் பண்ணு என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அப்போ அந்த எஸ்தர் ராஜாத்தி செய்கின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவள் அந்த அகாஸ்வேரு மன்னனுக்கு மிகவும் பிரியமானவளாகத்தான் இருந்தாள். எஸ்தர் ராஜாத்தியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான். அப்போ ராஜா அவளுடைய அழகில் மயங்கி போயிருக்கின்றான். அவளை ரொம்ப அதிகமாக நேசித்தான். அதனால தான் பட்டத்து ஸ்திரீயாக அவளுக்கு அவன் இந்த கிரீடத்தை சூட்டினான். அதனால் ராஜா அவன் மேலே நல்ல பிரியமாக இருக்கார் என்பது அவளுக்கு நல்லா தெரியும். ஆனால் அங்கே ஒரு சட்டத்தை அவன் அந்த சமயத்தில் கொண்டு வந்தான். என்னென்னா, அவன் அழைத்தால் ஒழிய, யார், மன்னன் அழைத்தால் ஒழிய யாரும் அவன் மன்னனுக்கு முன்பதாக வரக்கூடாது. அப்படி வந்தால் அவர்கள் கொல்லப்படுவார்கள். ஒருவேளை அவன் செங்கோலை நீட்டி விட்டான் என்று சொன்னால் அவன் சம்மதிக்கிறான் என்று அர்த்தம், அவர்கள் உள்ளே வரலாம். ஆனால் அப்படி ஒரு சட்டம் இருக்கும் பொழுது யாரும் துணிகரமாக அங்கே போகவே மாட்டார்கள். அது ராஜஸ்திரியாக இருந்தாலும் சரி, சட்டம் எல்லோருக்கும் ஒன்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படி ஒரு செய்தி வந்துவிட்டது. அதை ராஜாவுக்கு தெரியப்படுத்த வேண்டும், அதிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். ராஜா தான் நம்முடைய அழகில் பிரியமாக இருக்கிறாரே, நம்ம தான் பட்டத்து ஸ்திரீ ஆச்சே, ஆகவே நம்ம போகலாம் என்று சொல்லி அவள் நினைக்கவில்லை. தன்னுடைய அழகிலோ ராஜாவுக்கு தன்னிடத்தில் இருக்கின்ற செல்வாக்கையோ அவள் பெரிதாக எண்ணவில்லை. அவள் அந்த சட்டத்தை மதிக்கின்றாள்.
அதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ ஆலோசனையை பெற வேண்டும். அவருடைய வளர்ப்பு தந்தை தான் முருதைக்காக தான் சொன்ன, நீ போய் சொல்லுன்றாரு. தந்தை சொன்னார் என்பதற்காக உடனே ஓடிவிட முடியாது. ராஜா தன்னுடைய அழகில் பிரியமாக இருக்கிறார் என்பதற்காக ஓடிவிட முடியாது. ஒருவேளை அவர் செங்கோலை நீட்டாவிட்டால் அவள் சாகத்தான் வேண்டும். எனவே அவள் செய்கின்ற ஒரு காரியம் என்ன? அந்த எஸ்தர் ராஜாத்தியின் புத்தகத்தில் நம்ம பார்க்கின்றோம், 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அவள் இவ்விதமாய் சொல்கிறார். 4:16, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். பாருங்க, அவள் என்ன சொல்கிறா? அழைக்காமல் போனேன்னா, ஒருவேளை அவர் என்னை கூப்பிடலைன்னா நான் சாகத்தான் வேணும். ஆனால் நான் செத்தாலும் சாகிறேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று செய்யணும், தேவ ஆலோசனையை பெறணும், தேவனில் நான் பலன் கொள்ளணும், தேவனுடைய வழிநடத்துதல் எனக்கு வேணும். அதுக்காக எல்லாரும் 3 நாள் உபவாசம் இருங்க, 3 நாள் ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது தான் தேவனிலே பலன் கொள்வது. தன்னுடைய அழகில் பலன் கொள்றதில்ல, தன்னுடைய அந்தஸ்தில் பலன் கொள்றதில்ல, நான் நினச்ச எல்லாத்தையும் செய்து விடுவேன் என்ற அகம்பாவத்தில் அல்ல. அதெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி, இதெல்லாம் ஒன்றுமில்லை, தேவ பலன்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அவளும் அவள் தாதிமாரும் யூத குலத்தில் உள்ள எல்லாரும் அந்த 3 நாள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு காரியம் சொல்கிறா, அப்படியெல்லாம் செய்துட்டு நான் பிரவேசிக்கிறேன், ஒருவேளை நான் செத்தாலும் சாகிறேன். தியாகம் பண்ணுவதற்கும் அவள் தயாராக இருக்கின்றாள். இதைத்தான் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறோம்னா, ஏதோ நம்ம கொடுத்து வச்சவங்க போல் எனக்கு அதை தாரும், இதை தாரும், இதை பண்ணும், அதை பண்ணும், இந்த மாதத்துக்குள்ளார தாரும், இந்த வருடத்துக்குள்ளார தாரும். நிறைய பேர் இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டு ஜெபம் பண்ணுறவங்க உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏதோ நாம் கர்த்தர்கிட்ட கொடுத்து வச்சது மாதிரியும் அவர் ஏற்ற நாளில் நமக்கு கொடுக்கணும், அப்படி கொடுக்கலைன்னா உடனே கோபித்து கொள்வோம், ஜெபிப்பதை நிறுத்தி விடுவோம். அது அல்ல. தேவனின் பலன் கொள்வது என்பது தேவ ஆலோசனை பெறுவதற்காக காத்திருப்பது. தன்னுடைய பலத்திலோ பராக்கிரமத்திலோ உபவாசத்திலோ ஜெபத்திலோ அதில் இல்லை. என் தேவ தயவு எனக்கு வேண்டும், தேவ கிருபை வேண்டும், அதற்காக உபவாசியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும், உம்முடைய தயவு வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், ஆவியானுடைய வழிநடத்துதல் எனக்கு வேண்டும். இதற்காக அங்கே எஸ்தர் ராஜாத்தி அதை தான் செய்தாள். எல்லாரும் உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரில் பலன் கொள்ளுங்க. அந்த பலத்தில் நான் போகிறேன், ஒருவேளை அதில் எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை. நம்ம அப்படி சொல்லுவோமா? இவ்வளோலாம் பண்ணி கேட்குறோம், கிடைக்கலைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே சொல்கிறோமா? இல்லையே. உடனே என்ன சொல்கிறோம்? இப்படியெல்லாம் இருந்தும் கிடைக்கலையே, இப்படி போய்விட்டதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆட்டிடியூடு தான் நமக்கு, மனநிலை தான் மாற வேண்டும். அதுதான் மாறவன். அப்படி இருக்கிறவன் தான் கிறிஸ்துவுக்குள் பலன் கொள்ளுகிறவனாக இருக்கின்றான். அவன்தான் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. இருதயத்தில் அவன் உத்தமமான சிந்தை, என்ன சிந்தை? எப்படியாவது என் மக்கள் காக்கப்பட வேண்டுமே, யூத குலம் பாதுகாக்கப்பட வேண்டுமே என்ற அந்த உண்மையான சிந்தையோடு தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக அவள் செல்லுகின்றாள். அங்கே காரியம் கைகூடி வர தேவன் சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கின்றார். இவள் திட்டம் போட்டு காரியத்தை செய்யலை, ஒவ்வொன்றாய் ஆண்டவர் அழகாக வழி நடத்துகிறார். அந்த எஸ்தர் ராஜாத்தியினுடைய அந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு நேர்த்தியாய் கர்த்தர் சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்காக தான் பைபிளை வாசிங்கன்னு சொல்கிறது, அதற்காகத்தான். ஆக உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஆக எஸ்தர் ராஜாத்தி பாக்கியமுள்ளவளாக கருதப்பட்டாள். அந்த எந்த நாள் யூதருக்கு ஒரு மரணத்தின் நாளாக அறிவிக்கப்பட்டதோ அதே நாளில் காரியம் மாறுதலாய் முடிந்தது. எவன் திட்டம் போட்டானோ அவனுடைய குடும்பத்தாரும் அவர்கள் தான் அழிக்கப்பட்டார்களே தவிர, யார் அழிக்க வேண்டுமென்று திட்டம் போட்டானோ அவர்கள்
குதூகூல பண்டிகை நாளாக அது அனுசரிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரி சகோதரி, உங்களை குறித்தும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக அநேகர் வரலாம், பல காரியங்களை செய்யலாம், முன்னேற விடக்க முடியாத படிக்கு, பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல செட்டில் பண்ண முடியாத படிக்கு, ஊழியம் வளர முடியாத படிக்கு பலர் பல காரியத்தை செய்யலாம். ஆனால் உங்களுடைய கவனம் எல்லாம் எதில் இருக்கின்றது? இப்படி செய்து விட்டார்களே அப்படி செய்து விட்டார்களே என்று சொல்லி அதில் இருக்கின்றதா? அல்லது அவர்களுக்கு பிரதித்தரமாக நாம் இப்படி ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு முன்பதாக நான் சவால் போட்டு நான் முன்னேறி காட்டுகிறேன் என்று அந்த வீண் சவால் இட்டு கொண்டு இருக்கின்றீர்களா? அது அல்ல. எஸ்தர் ராஜாத்தி செய்தது என்ன? ஆண்டுடைய சமூகத்தில் உபவாசித்து அவள் அதற்காக ஜெபித்து, இதனால் எனக்கு ஒரு நஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளவும் நான் தயாராக இருக்கிறேன் என்ற அந்த மன உறுதியோடு போனாலே அதுதான் அவளுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணினது. இன்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொன்னால், இந்த எஸ்தர் ராஜாத்தியைப் போல உங்கள் ஜெபத்திலோ, உங்களுடைய ஊழியத்திலோ, உங்களுடைய உபவாசத்திலோ அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் ஆகவே இது கிடைக்கும் என்று போகாமல், கர்த்தாவே இப்படியெல்லாம் இருந்து எனக்கு தேவ வழி நடத்துதல் வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். ஒருவேளை ஆண்டவரே அது நெகட்டிவாக இருந்தாலும் உம்முடைய சித்தம் அதுதான் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் கர்த்தரிலே பலன் கொள்ளுவது. இப்படிப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்கள். கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிற இந்த இளைய மகனுடைய காரியத்தை நாம் பார்க்கின்றோம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 வாசித்து பார்த்தோம் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். 2 பேர், 2 குமாரர்கள். மூத்த குமாரன் அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்படி நடந்து அவர் மனம் நோகாமல் காரியத்தை பார்த்துட்டு ஒழுங்காக இருந்தான். இந்த 2வது பையன் தான் கொஞ்சம் குறும்புக்காரன். அவன் என்ன பண்ணுறான்? கொஞ்சமும் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் சொத்தில் பாதியை வாங்கிக்கிட்டு போய் ஊதாரித்தனமாக செலவு பண்ணி அவன் என்னெல்லாம் செய்தான் என்று பார்க்கின்றோம். எல்லா பாவ பழக்கத்துக்கும் அடிமையாகி பணம் இருக்கிறப்ப பலர் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ பணம் இல்லைன்றப்ப எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. போதா குறைக்கு அந்த ஊரில் அவன் இருந்த ஊரில் பஞ்சம் வேறு, பன்றிகளுக்கு கிடைக்கின்ற உணவு கூட கிடைக்காம கஷ்டப்பட்டான். அப்படியாக அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த வேளையில் அவன் ஒன்று செய்கிறான். என்ன செய்கிறான்? லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கின்றோம்? 17 அவனுக்கு புத்தி தெளிந்த போது 18 சொல்கிறது, நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன். பாருங்க, தப்பு பண்ணிட்டான், தவறு பண்ணிட்டான். இப்போ நினைக்கிறான், என்னுடைய பழக்க வழக்கத்தின் காரணமாகத்தான் நான் இப்பொழுது சீரழிந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே நான் என் தகப்பன்கிட்ட போகிறேன். புத்தி தெளிந்து தகப்பனை நோக்கி நான் போய் அங்கே போய் தகப்பன்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்? உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். உங்கள் பிள்ளைன்னு ஏற்றுக்கொள்ளினாலும் ஊழியக்காரனில் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி தன்னை தாழ்த்தி தகப்பன்கிட்ட போகணும்னு யோசிக்கிறான். பெரிய பாவி தான், அக்கிரமக்காரன் தான், எல்லா பாவமும். இன்னொன்று இங்கே யோசிக்க வேண்டும். அந்த காலகட்டத்திலே விபச்சாரத்தில் ஈடுபட்டவன் என்று கண்டுபிடிக்கப்பட்டால் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். அப்போ ஒருவேளை அவன் வந்தான உடனே இவன் விபச்சாரக்காரன், வேசித்தனம் பண்ணி எல்லாத்தையும் இழந்து வந்துட்டான்னு சொல்லி கல்லால் எறிந்து கொல்லப்படுவதற்கும் அங்கே வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அவன் என்ன செய்தான்? அப்படியே இருந்தாலும் பரவாயில்லை, என் தகப்பனை நாடி நான் போவேன். என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையில் அவன் செல்கின்றான். அதே வேளையில் மூத்த குமாரனை பாருங்கள். அவன் என்ன சொல்கிறான்? வந்து பார்க்குறான், என்னடா ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்குது, ஒரே விருந்து பண்ணுறதா இருக்குது, சந்தோஷமாக என்னெல்லாமோ இருக்கே, என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது அந்த ஊழியக்காரங்களும் சொல்கிறாங்க, உங்கள் தம்பி வந்துட்டான், அதனால் உங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷமாக அதை விருந்து பண்ணி கொண்டாடுகிறார். அதற்கு அவன் சொன்ன காரியத்தை பாருங்கள். 25வது வசனம், அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்கு கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான்.
தகப்பன் வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தார். அதுக்கு அவன் சொல்கிறான், என்ன பதில் சொல்கிறான்? 29, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கலை. பார்த்தீங்களா? இதுதான் இன்றைக்கி விசுவாசிகள் நாங்கள் இந்த காலத்தில் இவ்வளோ உபவாசம் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய நிலைமையெல்லாம் இதுதான். நம்ம எதில் பலன் கொள்ளிட்டு இருக்கோம்? நம்மளுடைய உபவாசத்தில், நம்மளுடைய ஜபத்தில், நம்மளுடைய நற்கிரியைகளில், நம்மளுடைய நல்ல பழக்க வழக்கங்களில். ஆனால் இவன் என்ன செஞ்சான் பாருங்கள், தன்னை எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டு தகப்பன்கிட்ட போவேன், தகப்பன்கிட்ட போய் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய ஊழியக்காரரில் ஒருவராக. இதுதான் கர்த்தருக்குள் பலப்படுவது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தவறுதல் மனுஷீகம். நம்முடைய மனித இயல்பே தவறு. ஊன் இயல்பு மாம்ச இச்சை தான் நம்மை மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றது. ஆக நம்முடைய தவறுதல்களினால் பல காரியங்களை செய்யும் பொழுது இந்த ஊதாரி மைந்தனை போல, ஆண்டவரே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று யார் மன்னிப்பு கேட்கிறோமோ அவர்கள் தங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்கிறார்கள். அது மட்டும் அல்ல, கர்த்தாவே என்னை மன்னியும் என்று சொல்லிவிட்டு ஒருவேளை உம்முடைய பிள்ளை என்று கூட ஏற்காவிட்டால் உம்முடைய ஊழியக்காரனில் ஒருத்தராவது ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே இப்படியெல்லாம் செய்துவிட்டு வந்து நிற்கிறேனே, உம்மிடத்தில் எந்த நன்மையையும் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு அருகதை இல்லை. இத்தனை பிரச்சனை குடும்பத்தில் இருக்குது, இதெல்லாத்தையும் தீர்த்து கொடுங்கன்னு கேட்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனாலும் என் தகப்பனுடைய அன்பை நம்பி நான் வந்திருக்கின்றேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகின்றோமே, அதுதான் கர்த்தருக்குள் பலன் அடைவதனுடைய அடையாளமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்டவருடைய விண்ணப்பத்திற்கு தேவன் செவி சாய்க்கிறார். ஆனால் இவன் நல்லவன் தான், தகப்பனுக்கு கீழ்ப்படிதான் தான், தகப்பனுக்கு உதவியாக இருந்தான், தகப்பனுடைய சொத்துக்களை பராமரிப்பதில் இருந்தான், அவர் மன மகிழும்படியாக தான் நடந்தான். ஆனால் இவனுக்கு அவன் எதில் பலன் வச்சுருந்தான்? தன்னுடைய நல்ல நடவடிக்கைகளின் மீது பலனை வச்சுட்டான். நான் இவ்வளெல்லாம் செஞ்சேன், ஆனாலும் எனக்கு இல்லாமல் அவனுக்கு நீ இப்படியெல்லாம் வந்தவனுக்கு நீ செய்துட்டியே. அப்போ யார் எதில் பலன் கொண்டார்கள்? அந்த ஊதாரி மைந்தன் தன்னுடைய தகப்பனுடைய அன்பிலே பலன் கொண்டான். ஆனால் இந்த மூத்த குமாரனோ தன்னுடைய நல் நடக்கையிலே பலன் கொண்டான். ஆகவே அந்த விருந்துக்குள் இவன் பிரவேசிக்கலை. யார் பிரவேசிக்கலை? மூத்த குமாரன் பிரவேசிக்கவில்லை. அந்த விருந்து கொண்டாடியவன் யார்? ஊதாரி மைந்தன். உண்மையிலே பலன் கொள்கிற மக்கள் பாக்கியவான்கள். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த வேளையில் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என் தவறு உண்டு, ஜபக்குறைவு உண்டு, வேத வாசிப்பு உண்டு, அநேக நேரங்களிலே நம்முடைய நல்ல ஆலோசனைகளை நான் புறக்கணித்தது உண்டு, நேரத்தை வீணாக கழித்தது உண்டு, தயவாய் மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் மன்னியும். உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க எனக்கு அருகதை அல்ல, ஆனால் உம்மை விட்டால் எனக்கு வேறு கதியும் இல்லை, உம்மை தவிர எனக்கு வேறு யார் உண்டு? பாடல் பாடுகிறோமே, உம்மை அல்லாமல் எனக்கு வேறு யார் உண்டு, நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவர் காலில் போய் நாம் விழுந்து விட்டோம் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதுதான் கர்த்தருக்குள் பலன் கொள்வது. கர்த்தர் அவர்களை தூக்கி எடுக்கின்றார். அவர்களுடைய விண்ணப்பத்தை அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதை விட்டு இந்த பரிசேயனை போல நான் உபவாசம் பண்ணேன், தசமபாகம் கொடுத்தேன், காணிக்கை கொடுத்தேன், அதை செய்யலை இதை செய்யலை, இந்த வீண் பெருமை பேசிக்கொண்டு இருந்தோம் என்றால் நாம் வெளியே நிற்க வேண்டியது தான். விருந்திலே கலந்து கொள்வதற்கு நமக்கு எந்த அருகதையும் இல்லை. ஆக தேவனில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் யார்? தன்னிலே பலன் கொள்ளாமல், தன்னுடைய நல்ல நடக்கையிலே பலன் கொள்ளாமல், தேவனுடைய ஆலோசனைக்கும் தேவனிலே அவருடைய ஆலோசனை பெறுவதற்காக எவன் காத்திருக்கின்றானோ, தேவ கிருபைக்காக யார் காத்திருக்கின்றார்களோ, தேவ தயவுக்காக யார் காத்திருக்கின்றார்களோ, தேவ வழி நடத்துதலுக்காக யார் காத்திருக்கின்றார்களோ, அப்படி காத்திருந்த பொழுதிலும் ஏதாவது எதிர்மறையாக நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையோடு யார் இருக்கின்றார்களோ, எஸ்தர் ராஜாத்தி சொன்னால் நான் செத்தாலும் சாகிறேன் ஆனாலும் போகிறேன். ஊதாரி மைந்தன்னு பாருங்க,
விபச்சாரத்தில் படிப்பட்டான்னு சொல்லி என்னை கல்லரிச்சு கொண்டு அப்படி செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் என் தகப்பன் அன்பு என்னை பாதுகாக்கும் என்று சொல்லி செல்கின்றானே. ஆக எது வந்தாலும் என்ன வந்தாலும் என் நேசரை நான் நம்புவேன், அவரை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்லி யார் இருக்கின்றோமோ அவர்கள்தான் கர்த்தரில் பலன் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் மிகுதியாக ஆசீர்வதிக்கிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக கிரியை செய்ய வல்லவராகிய அவரை நோக்கி, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஆக ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன? அவரிலே பலன் கொள்ளுகிறவர்களாக, கர்த்தரில் பலன் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறவர்களும், இருதயத்திலே அவர்கள் நல்ல எண்ணம், தங்கள் இருதயத்திலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும். இருதயத்தில் செவ்வையான வழி, மற்றவர்களுக்கு நல்லது நினைப்பது, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய நினைப்பது, இருதயத்தில் எந்த பகைமையும் கசப்பு உணர்வும் வைராக்கியமும் இல்லாதது, மனமேட்டுமை இல்லாதது, அதுதான் இருதயத்திங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருப்பவர். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என் நேசரை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நான் கர்த்தருடைய நேரம் வரும் வரையிலும் பொறுமையோடு காத்திருப்பேன், இதுதான் செவ்வையான வழி. இப்படிப்பட்டவர்கள்தான் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர்கள்தான் எப்படிப்பட்ட தீமையான காரியங்களும் அழிவும் வந்தாலும், எவ்வளவு நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருந்தாலும், அதை தான் வேதம் சொல்கிறது, அந்த கண்ணீர் நிறைந்த பாதைகளை அழுகையின் பள்ளத்தாக்கிலே அவர்கள் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள். எஸ்தர் ராஜாத்தி நீரூற்றாக்கி கொண்டாள், யூதா குலத்தை காப்பாற்றியதன் மூலம். ஊதாரி மைந்தன் தந்தைக்கு மகனாக அந்த விருந்திலே பங்கு பெறும் அளவிற்கு அவன் அந்த பாதையை, அழுகையின் பாதையை, பள்ளத்தாக்கை நீரூற்றாக மாற்றிக்கொண்டான். இதயத்தில் செம்மையான வழி என்ன? அது கிடைத்தாலும் செத்தாலும் சாகிறேன், நான் செத்தாலும் பரவாயில்லை, அந்த தகப்பனுடைய அன்பு என்னை காப்பாற்றும், நான் செத்தாலும் சாகிறேன், என் மக்களுக்காக நான் அதை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன். இது தான் அவர்கள் உள்ளத்திலே அவர்கள் கொண்டிருக்கின்ற செவ்வையான வழிகள். இப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வார்கள். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கி கொள்வார்கள். பலத்தின் மேல் அவர்கள் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். இந்த கிருபை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். கர்த்தாவே, இப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறோம். அவ்வளவு பெரிய கோலியாத்து வந்து நின்ன பொழுது கர்த்தாவே, சின்ன தாவீது அவனை பார்க்கல, அவன் கர்ஜிப்பதை பார்க்கல. ஐயோ, எனக்கு எந்த ட்ரைனிங்கும் இல்லையே, என் கையில் எந்த பட்டயமும் இல்லையே, எனக்கு ஒன்றும் தெரியாது, தன்னையும் பார்க்கல, கோலியாத்தையும் பார்க்கல. உம்மிலே பலன் கொண்டார். நீ நிந்திக்கிற சேனைகளின் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று அப்பா அவன் வந்து நின்றான், பலன் அடைந்தான், கோலியாத்தை மேற்கொண்டான். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான கிருபை எங்களுக்கு இந்த நாளிலே வேண்டும். இது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஆண்டவரே, அவர்களுக்கு முன்பதாக அது மலையை போல தோன்றலாம். இவ்வளோ படித்து ஒரு நல்ல வேலை இன்னும் கிடைக்கலையே, என்னை விட குறைவாக இருப்பவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டது, இன்னும் எனக்கு திருமணம் ஆகவில்லையே, என்னுடைய படிப்பிற்கேற்ற வேலையிலே வேலைக்கேற்ற சம்பளமும் இல்லையே, எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் இந்த தொழிலிலே ஒரு முன்னேற்றமும் இல்லையே, ஜான் ஏறினால் முழம் அளவு கீழே வரும்படியான ஒரு சூழ்நிலை வழுக்கி விடுகின்றேனே, என்ன பிரயோஜனம்? நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் சரியாக படிக்கவில்லை, சரியாக எழுதவில்லை, நான் விரும்புகிற கோர்ஸு கிடைக்குமா? இவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையில் இருக்கிறேனே, இதிலேருந்து வெளியே வர முடியுமா? இதெல்லாம் பார்க்க வேண்டாம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பிரச்சனைகளை பார்க்காதீர்கள், சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், இது தீர்க்கக்கூடிய வழி இருக்கிறதா இல்லையா என்று பார்க்காதீர்கள். இவைகளுக்கெல்லாம் மேலான தேவன் ஒருவர் இருக்கின்றார். எந்த பிரச்சனையும் என் தேவனுடைய வல்லமை விட பெரியது அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த சோதனையும் என் தேவனுடைய பரிசுத்தத்திற்கு மேலே பெரியது அல்ல என்று புரிந்து கொள்ளுங்கள். எந்த மாம்ச இச்சையும் ஆவியினுடைய வல்லமைக்கு மிஞ்சி நிற்பது இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தாவே, அந்த கிருபை இந்த பிள்ளைகளுக்கு தாங்க சுவாமி. ஆவியின் வல்லமையினால் இந்த பிள்ளைகளை நிரப்புங்க. கர்த்தாவே, உம்மில் பலன் கொள்ளட்டும் ஐயா. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் கர்த்தாவே என்னை பலப்படுத்தும், என் சிந்தை, செயல், சொல் எல்லாம் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். உம் வழியை நாங்கள் காணட்டும், உம்முடைய பாதையிலே நடக்கட்டும், உம் குரலை நாங்கள் கேட்கட்டும், உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும் சுவாமி. அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபித்து பெற்றுக்கொள்ளபடியாக என் தேவனாகிய கர்த்தர் கிருபை தருவீராக. அப்படிப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரனும் சகோதரியும் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் நீர் இந்த நாளிலே மாற்றுவீராக சுவாமி. மாற்றுவீராக கர்த்தாவே. பிள்ளைகள் ஜெபிப்பதன் மூலமாய், உபவாசிப்பதன் மூலமாய் உம்முடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நடப்பதற்கு என் தேவன் கிருபை தருவீராக. தகப்பனே, என்ன ரிசல்ட் வந்தாலும் அப்பா, பிள்ளைகள் சோர்ந்து போய் விடாதபடிக்கு, எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் நேர் எதிர்மறையாக நடந்தாலும் அதை தைரியமாக இந்த பிள்ளைகள் ஃபேஸ் பண்ணுவதற்கு நீருமுடைய கிருபையை தாரும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும் என்பதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும். அன்றையும் தகப்பனே, உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு ரோமர் 8:28 சொல்வது போல அனைத்தும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொன்னாரே. அப்படியாக பிள்ளைகளுக்காக எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற அனைத்தும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அதன்படி வாழ என் தேவன் கிருபை தருவீராக. அப்படி நீ தரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை உமக்குள்ளாக பலப்படுத்தி கொள்ளட்டும், தங்களை திடப்படுத்தி கொள்ளட்டும், ஸ்திரப்படுத்தி கொள்ளட்டும். ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதிலும் மேலானவர்களை காண்பா என்பதன் பிரகாரம் பிள்ளைகள் ஆண்டவரை தங்களை உம்மிலே பலன் கொள்ளும் பொழுது, கர்த்தாவே தங்களுடைய வழியை செவ்வையான பாதையிலே நடத்தும் பொழுது நீர் பெரிய அற்புதத்தை அவர்களுக்கு செய்வீர். அந்த கிருபையை நீர் தருவீராக. உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அந்த பாக்கியவானாய் பாக்கியவதியாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. God bless you.